அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின், which sign most reliably indicates that patient has exited stage 2 and entered the stage 3? எந்த சைன் வந்து ரிலேபிள் இண்டிகேட்டராக இருக்குது பேஷண்ட் வந்து ஸ்டேஜ் 2லேருந்து ஸ்டேஜ் 3க்கு போயிருச்சு அப்படிங்கிறத, பேஷண்ட் வந்து ஸ்டேஜ் 2லேருந்து ஸ்டேஜ் 3க்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத எந்த சைன் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் வெர்பல் ரெஸ்பான்ஸ், அது இல்லை. அடுத்து ரெகுலர் ரெஸ்பிரேஷன் அதுவும் இல்லை, ஏன்னா ஸ்டேஜ் 3 வரையுமே ரெகுலர் ரெஸ்பிரேஷன் இருக்கும். லாஸ் ஆஃப் ஐராக்ஸ் ரிஃப்ளெக்ஸ் தான் ஆன்சர். டிக்ரீஸ்டு பெயின் பர்செப்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1லேயே போயிடும், பெயின் பர்செப்ஷன் போயிடும். அனல்ஜிசியா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். ரெகுலர் ரெஸ்பிரேஷன் ஸ்டேஜ் 3க்கு அப்புறம் தான், ஸ்டேஜ் 3லேயும் பிளேன் 4ல் தான் ரெகுலர் ரெஸ்பிரேஷனும் போக ஆரம்பிக்கும், பிளேன் 4ல் தான். லாஸ் ஆஃப் வெர்பல் ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட்லேயே போயிடும், சம்டைம்ஸ் பேசுவாங்க சம்டைம்ஸ் பேசாமல் இருப்பாங்க லாஸ் ஆஃப் வெர்பல் ரெஸ்பான்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஐலாஸ் ரிஃப்ளெக்ஸ். ஸோ ரிஃப்ளெக்ஸோட ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனஸ்தீசியா கொடுக்குறப்ப போகக்கூடிய ரிஃப்ளெக்ஸ் வந்து ஐலாஸ் ரிஃப்ளெக்ஸ் தான், ஐலாஸ் ரிஃப்ளெக்ஸ்.